ஒரு நாள் ஒரு மனிதன் மீன் பிடிக்கும்படியாக தன்னுடைய சிறிய படகையும் வலையையும் எடுத்துக்கொண்டு கடலுக்கு செல்கிறான். நடுக்கடலுக்கு சென்றவுடனே தன்னுடைய வலையை படகிலிருந்து வீசுகிறான். அநேக மீன் கூட்டங்கள் கிடைக்கும் என்று முழு நம்பிக்கையோடு வீசுகிறான். ஆனால் அந்த நேரத்தில் வீசின உடனேயே திடீரென்று அவன் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில், பேராசைப்படத்தக்க விதத்தில் பெரிய ஒரு மீனானது அவனுடைய வலையில் மாட்டிக்கொள்கிறது. பெரிய மீன், மிகவும் பாரமுள்ள, அவனுடைய வலையால் இழுத்து எடுக்க முடியாத அளவுக்கு மிகவும் பாரமுள்ள மிகப்பெரிய ஒரு மீன் அவனுடைய வலையில் மாட்டிக்கொள்கிறது. அந்த நிமிடத்தில் அவனுக்கு மிகுந்த சந்தோஷம். ஒரு வார செலவுக்குரிய பணம் எனக்கு கிடைத்துவிடும். இந்த ஒரு மீனை நான் பிடித்து கரைக்கு நான் கொண்டு சென்று விட்டேன் என்றால் அந்த ஒரு வாரத்துக்குரிய பணம் எனக்கு, நிறைய பணம் எனக்கு கிடைத்துவிடும் என்று மிகுந்த சந்தோஷம் அடைந்து பேராசை கொள்கிறான். பேராசையின் காரணமாக அந்த மீனை எப்படியாவது நான் கொண்டு போக வேண்டும் என்று அவன் முயற்சி செய்கிறான். காலையில் சென்ற மனிதன் சாயங்காலம் வரையும் அந்த ஒரு மீனை விடாமல் இழுத்து அவன் பிடிக்க பார்க்கிறான். அந்த மீனோ மிகவும் பாரம் உள்ளதா இருந்தபடியினால், உயிரோடு இருந்தபடியினால் அவனால் படகில் இட முடியவில்லை, அவனால் கொண்டு வர முடியவில்லை. கடைசி சாயங்காலம் நேரமாகி இருள் நிறைந்து வந்த நேரத்திலே, நான் எப்படியாவது கரைக்கு சென்று விட வேண்டும், நடுக்கடலில் இருக்கிறேன், கரைக்கு போக அநேக நேரங்கள் ஆகும், ஆனால் நான் கரைக்கு சென்று விட வேண்டும், உயிர் பிழைக்க வேண்டும் என்று அந்த மீனையும் வலையையும் அப்படியே கடலில் விட்டுவிட்டு அவனுடைய வீட்டை நோக்கி சென்றான், கரையை நோக்கி சென்றான். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, பேராசையின் நிமித்தமாக அன்றைக்கு அவனுக்கு கிடைக்க வேண்டிய சம்பாத்தியம் கூட அவனுக்கு கிடைக்காமல் போனது. அவன் முயற்சி செய்ய அவன் நினைத்திருந்தால் அந்த மீனை போய் விட்டுவிட்டு திரும்பவும் வலையை வீசி சிறு மீன்களை பிடித்திருக்கலாம். ஆனால் அந்த பெரிய மீன் கிடைத்தவுடனே பெரிய சந்தோஷம் அவனுக்கு, பெரிய பேராசை அவனுக்கு வந்து விட்டது. எப்படியாவது அதை கொண்டு சென்று பணம் சம்பாதிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் பல நேரங்களில் அப்படிதான் பேராசையின் நிமித்தமாக கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கூட நாம் நஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்திருந்தார். அந்த ஆசீர்வாதங்களில் லோத்துவும் கூட இருந்து சுதந்திரித்து கொண்டு வந்தான். ஆனால் சில நாட்கள் சென்றபோது லோத்துவின் இருதயத்தில் பேராசை வந்தது. அவன் ஆபிரகாமின் தரிசனத்தின் பாதையில் நடந்தவன். ஆனால் செல்வ வளமான பூமியை பார்த்த போது, சோலை வனங்களை பார்த்த போது பேராசை வந்தது. ஆபிரகாமுக்கும் அவனுக்கும் இடையிலே, அவனுடைய வேலைக்காரருக்கும் லோத்துவின் வேலைக்காரருக்கும் இடையில் தகராறுகள் வந்தது. அவரை விட்டு பிரிந்து செல்ல வேண்டிய நேரங்கள் வந்தது. கடைசியில் லோத்துவின் மரணம் கூட மிகவும் வியாகுலமான ஒரு மரணமாக இருந்தது. ஒன்றுமே இல்லாமல் எல்லாம் நஷ்டப்பட்டவனாக மாற வேண்டிய சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில் வந்தது. ஏவாளுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது, ஏவாளுக்கு ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்திருந்தார். ஆனா பிசாசு அவளுடைய இருதயத்தில் வந்து பேசினா, நீ இந்த கனியை புசித்தால் கடவுளை போல நீ மாறி விடுவாய் என்று. பேராசை வந்து விட்டது அவளுக்கு. நான் இதை புசித்தால் நான் கடவுளை போல ஆகிவிடுவேன், கடவுளை போல நான் ஆக வேண்டும் என்கிற ஒரு பேராசை அவளுக்கு வந்தது. அந்த பேராசை நிமித்தமாக கடவுள் வைத்திருந்த ஆசீர்வாதங்களை கூட சுதந்திரிக்க முடியாமல் போனது. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதுபோல பேராசைகள் வந்துவிடக்கூடாது. உயர்வு எல்லாருக்கும் தேவைதான். நாமும் உயர்வுக்காக நாம் ஆசைப்பட வேண்டும், நாம் விரும்ப வேண்டும், முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அதில் பேராசைப்படக்கூடாது. அநேகர் பொருளாசை, பண ஆசை, புகழாசை அநேகர் விழுந்து போகிறார்கள். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, பொருளாசை நமக்கு வரக்கூடாது, பண ஆசை நமக்கு வரக்கூடாது, புகழாசை நமக்கு வரக்கூடாது. புகழ் பெற்று நான் பெரிய ஆளாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்க கூடாது. உயர்வுகள் வர வேண்டும். எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு வைத்து நாம் இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அதுதான் வேதாகமம் சொல்கிறது. எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லுகிறது, உங்களுக்கு நீங்கள் போதும் என்ற எண்ணம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று. உங்களுக்கு உரியது போதும் என்றே நீங்கள் எண்ண வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதுபோல நாமும் ஆண்டவர் தந்த ஆசீர்வாதங்கள் போதும் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தில் உண்மையாய் இருக்க முயற்சி செய்வோம். நமக்கு வேண்டியதெல்லாம், அன்றன்று வேண்டியதெல்லாம் ஆண்டவர் நமக்கு தந்து நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you.